بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாள நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி சிறப்பான இந்த பிரசங்கத்தை ஆரம்ப செய்கின்றேன். அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபியங்கள், தபு தாபியங்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும், என் மீதும், உங்கள் மீதும், என்னை பெற்றவர்கள், உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் இறுதி மூச்சு வரை யாரெல்லாம் கொள்கை உறுதியோடு குர்ஆனையும் சுன்னாவையும் தங்கள் வாழ்க்கையிலே ஏற்று சத்தியத்துக்காக வாழ்ந்து சத்தியத்துக்காக யாரெல்லாம் மரணிக்கின்றார்களோ அத்தகைய அனைத்து கொள்கை சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலவு வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பிக்கினிய ஈமானிய உறவுகளே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்ரிபு தொழுகை முதல் இதுவரைக்கும் சிறந்த ஒரு உரையை, ரமலான் சம்பந்தமான உருக்கமான தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த இடத்தில் பெற்றவர்களாக ஏகத்துவத்தை, சத்தியத்தை எதிர்க்கக்கூடிய அசத்தியவாதிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பிலே உங்கள் முன்னால் பேசப்பட வேண்டும் என்று படிக்கப்பட்டிருக்கின்றேன். ஈமானிய உறவுகளே, ரமலான் முன்னால் நெருங்குகின்ற நேரம் ஏகத்துவத்தை எதிர்க்கின்ற அசத்தியவாதிகள் என்ற ஒரு தலைப்பு ஏன் தேவைப்படுகின்றது? குர்ஆனை பற்றி தனியாக போடலாம், ஜக்காத்தை பற்றி தனியாக போடலாம், ரமலானிலே இருக்கின்ற நன்மைகளை பற்றி தனியாக போடலாம், இன்னொரு பல தலைப்புகள் இருக்கின்ற நேரம் ஏகத்துவத்தை எதிர்க்கின்ற அசத்தியவாதிகள் என்ற ஒரு தலைப்பு ஏன் போடப்படுகின்றது என்றால், உறவுகளே, ரமலான் மாதம் நெருங்குகின்ற நேரம்தான் அகில இலங்கை ரீதியாக, ஏன் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலே ஏனைய நாடுகளை விடவும் மிகப்பெரிய அளவிலே சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் மிகப்பெரிய அளவிலே கட்டவிழ்த்து விடப்படக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் தினந்தோறும் பார்த்து வருகின்றோம். சகோதரர்களே, இந்த ஏகத்துவவாதிகள் என்றால் யார்? அவர்கள் என்னதான் சொல்லுகின்றார்கள்? இந்த உரை எதுவரைக்கும் எட்டுகின்றதோ அதுவரைக்கும் இருக்கின்ற எல்லா உறவுகளும் இந்த மஸ்ஜிதை நோக்கி யாரெல்லாம் வராமல் வெளியிலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களோ, அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை திறந்து வைக்க வேண்டும், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்ய வேண்டும்.
நிறைய பேருக்கு இப்படியான இடங்களை நோக்கி வருவதற்கு உள்ளத்தில் ஏதோ ஒரு வகையான அச்சம், ஏதோ ஒரு வகையான கூச்ச சுபாவம், அல்லது ஏதோ ஒரு வகையான கர்வமான ஒரு உணர்வு. என்ன நினைக்கின்றார்கள் என்றால், அந்த இடத்துக்கு போனால் எங்களையும் தவ் என்று சீர்குத்தி விடுவார்கள், எங்களையும் தவ் பாட்டி என்று எங்களையும் ஆக்கி விடுவார்கள், எங்களுடைய நலவு பொல்லாப்புகளில் கலந்து கொள்ள மாட்டார்கள், எங்களை ஒரு இரண்டாம் தரமாகத்தான் நோக்குவார்கள், எங்களை ஏதோ ஒரு உலகத்திலே நாட்டிலே மிக கேடுகட்ட ஒரு வர்க்கமாகத்தான் நோக்குவார்கள் என்ற பயம் பொதுமக்கள் ரீதியிலே பரவலாக இருப்பதை நான் பார்க்கின்றேன். ஈமானி உறவுகளே, நாங்கள் என்னதான் சொல்லுகின்றோம்? ஏகத்துவத்துடைய மாண்புகள் தான் என்ன? ஏகத்துவத்தை ஏன் அசத்தியவாதிகள் எதிர்க்கின்றார்கள் என்பதனை ரமலானை முன்னிட்டு ஒரு சில நிகழ்வுகளோடு உங்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கமாகும். சகோதரர்களே, இந்த ஏகத்துவத்தை எதிர்ப்பது எங்களுடைய ஊரில் இருக்கின்ற, அதாவது பண்டாக்களோ குமாரிகளோ விக்கிரமைகளோ அல்ல தோழர்களே. எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற அப்துல்லாக்கள், ஆயிஷாக்கள், ஹதீஜாக்கள், சௌதாக்கள், ஹப்சாக்கள், இஸ்மாயில்கள், இப்ராஹிம்கள் தான் இந்த ஏகத்துவத்துக்கு மிகப்பெரிய சவாலாக இந்த இலங்கை திருநாட்டிலே இருக்கின்றார்கள். வஹாபிகள் என்று சொல்லி ஒரு கோட்மாக்கினூடாக எங்களை அழைக்கின்றார்கள். வஹாபிசம், வஹாபிகள் என்று ஏதோ ஒரு வகையான ஒரு மிகப்பெரிய நரகத்துக்கென்று சீட்டு எழுதப்பட்டவர்கள் போன்று இந்த சமுதாயத்திலே இந்த ஏகத்துவத்தை போதிப்பவர்கள் கணிக்கப்படுகின்றார்கள். ஈமானி உறவுகளே, ஒன்றை மாத்திரம் இந்த உரையிலே இருந்து நீங்கள் சாரி பிழிந்து ஆழமாக மனதில் பதிய வேண்டும். வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, இந்த மண்ணில் ஏகத்துவவாதியாக வாழ்ந்தால் மட்டும்தான் சொர்க்கம். ஏகத்துவவாதியாக வாழாமல் வேறு எந்த ரீதியில் நீங்கள் வாழ்ந்தாலும் சொர்க்கத்துடைய வாடகை கூட உங்களுக்கு ஹராம் என்பதனை மறந்து விடாதீர்கள். இந்த உரையை நீங்கள் வெளியிலே இருந்து கேட்கலாம். எத்தனை உலமாக்கள் இருந்தால் வாருங்கள், மனம் விட்டு பேசுவோம், கருத்து பரிமாறல் செய்வோம். அடிதடி வேண்டாம், வம்புகள் வேண்டாம், விவாத மேடை வேண்டாம். பகிர்ந்து உள்ளத்தால் பேசுவோம். யாருக்கு சொர்க்கம்? உறவுகளே, உங்களை நாங்கள் அன்பாக அழைக்கின்றோம். நீங்கள் எந்த ஜமாத்தில் வேண்டுமானாலும் இருந்து கொள்ளுங்கள், ஏகத்துவத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். ஏசிடிஜே என்றோ, டிஎன்டிஜே என்றோ, எஸ்எல்டிஜே என்றோ இந்த ஜமாத்துக்கு அங்கம் வகிக்க வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை தோழர்களே. அது அடையாளப்படுத்துவதற்கு ஒரு ஜமாத்தே தவிர அங்கு போய் பையத்து பண்ணினால்தான் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று எங்கும் கிடையாது. அதுல வைத்து நீங்க சேரணும் எந்த நிபந்தனையும் கிடையாது. யூடிஜேல சேரணும், ஏசிடிஜேல சேரணும், டிஎன்டிஜேல சேரணும் இல்லை தோழர்களே. நீங்கள் எங்கிருந்தாலும் ஷிர்க்கை எதிர்த்து பித்அத்தை புறந்தள்ளி குர்ஆன் சுன்னாவோடு வாழுங்கள். உங்களை அடையாளப்படுத்துகின்ற ஜமாத் எதுவாக இருந்து விட்டு போகட்டும். ஆனால் உங்களுடைய பேச்சு, மூச்சு, சிந்தனை குர்ஆன் சுன்னாவாக இருக்க வேண்டும். ஈமான் உறவுகளே, ஏகத்துவத்தை எதிர்க்கின்ற, அதாவது அசத்தியவாதிகள் என்ற இந்த தலைப்பு எங்களை பொறுத்த வரைக்கும் உலகம் அழிகின்ற காலம் வரைக்கும், உடம்பிலே ரூஹ் என்றொன்று இருக்கின்ற வரைக்கும் எங்களுடைய புனிதத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் மரணித்து விடுவோம், நாம் எல்லாம் மரணித்து விடுவோம், சொர்க்க நரகத்துக்கு சென்று விடுவோம். அல்லாஹ் சொர்க்க பாக்கியத்தை தர வேண்டும். யாருக்கு சொர்க்கம் என்று பின்னால் பார்ப்போம். உறவுகளே, இந்த அசத்தியவாதிகள், குர்ஆன் சுன்னாவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் குரல் கொடுப்பவர்கள், குரல் கிழிகின்ற அளவுக்கு கத்துகின்றவர்கள், மிம்பர் மேடைகள் வெடித்து விடுகின்ற அளவுக்கு பீரங்கிகளாக பேசுகின்றவர்கள், ஏகத்துவத்தின் காவலர்களாக இருக்க வேண்டியவர்களை புறந்தள்ளுகின்றவர்கள், ஒரு வகையான ஓரக்கண்ணால் பார்க்கின்றவர்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், நாம் எல்லாம் மரணித்து விடுவோம். ஏகத்துவத்துக்காக குரல் கொடுத்தவர்கள், ஏகத்துவத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் எல்லோரும் மரணித்ததற்கு பின்னால் வகாலு மாலனா லானரா ரிஜானன் குன்னா நஅதுஹும் மினல் அஷ்ரார். வகாலு சொல்லுவார்கள், மாலனா எங்களுக்கு என்ன பிடிச்சிச்சு, லானரா ரிஜானன் எந்த ஒரு ஆம்பளையும் காணலையே, குன்னா நஅதுஹும் மினல் அஷ்ரார். நாட்டில உலகத்தில வாழ்ற நேரம் மகா கெட்டவனுகள், கேடு கட்டவனுகள், புதிய கொள்கையை சொல்பவனுகள், எங்கட வாப்பட உம்மட காலத்தில் இல்லாத புதிய மார்க்கம் சொல்பவர்கள், நேத்து முளைச்ச காளான், நேத்து பெய்த மழைக்கு முளைத்த காளான் மார்க்கம் சொல்ல வந்து விட்டான் என்று சொன்னோமே, அவர்கள் ஒத்தரையுமே நரகத்தில் காணவில்லையே. மகாலு மாலனா லானரா ரிஜாலன் குன்னா நஅதுஹும் மினல் அஷ்ரார். கேடு கட்டவனுகள் என்று நினைத்துக் கொண்டவர்களை நாம் காணவில்லையே. தகதுனாகும் சுக்ரியா, அவங்க நாங்க ஹிண்டா எடுத்துக்கொண்டோமே, எள்ளி நகையாடினோமே,
ஜோக் பண்ணினோமே, விளையாடினோமே, அவங்க சொல்றது எல்லாத்தையுமே ஒரு விளையாட்டை எடுத்துக்கொண்டோம், ஜோக்க எடுத்துக்கொண்டோம், சுஹ்ரியான் ஹிண்ட் அடிச்சோம். அவர்கள் கியாமுல் லைல் 11 தான் என்று சொன்னார்கள். இல்லை இல்லை இல்லை, அது எத்தனையும் தொழலாம் என்று நாம் சொன்னோம். அவர்கள் ரமலான் நோன்பு வந்தால் நவைத்து சௌமகதின் அன்னதாய் ஃபல் ரமலான் என்று கிடையாது, எழும்புவதே நோன்பு பிடிக்கத்தான், அதுதான் எண்ணம். எண்ணம் என்பது உள்ளத்தில் வர வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் அதை கேட்கலையே. அவர்கள் கியாமுல் லைல் தொழுகை, வித்ரு தொழுகை எல்லாம் நபி அவர்களுடைய சுன்னா முறைப்படிதான் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். கேட்கவில்லையே. உலகத்திலே இருக்கின்ற பித்அத்துக்களை புறந்தள்ளினார்கள். குர்ஆன் சுன்னாவுக்கு எதிரான கருத்துக்களை பேசக்கூடாது என்று சொன்னார்கள். கேட்கவில்லையே என்று இவர்கள் சொல்லி அவர்களை நாங்கள் ஏளன பொருளாக எடுத்துக்கொண்டோமே என்று அவர்கள் பேசுவார்கள் என்பதனை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். ஈமானியர்களே, யௌம துகல்லபு வுஜூஹும் ஃபின்னார், முகங்கள் ரொட்டி கல்லிலே போட்டு புரட்டப்படுவது போல, பராட்டாவை கல்லில போட்டு போட்டு புரட்டுவாங்களே, இது போன்று முகத்தை நரகில் போட்டு போட்டு புரட்டுகின்ற நேரம் யகூலூன் யா லைத்தனா, அவர்கள் சொல்லுவார்களாம், கைசேதமே, அவஸ்தையே, அத்தைனா சாதத்தனா வ குபரானா, பெரியார்கள், தங்கள்மார்கள், பெரியவர்கள், ஷேக்மார்கள் கட்டுப்பட்டோமே, அவங்களுக்கு வழிபட்டோமே, ஃபவத்தூன ஸபீலா, எங்களை வழிகெடுத்து விட்டார்களே, ரப்பனா ஆதீஹிம் லஃபைன் மினல் அதாப், யா அல்லாஹ் எங்களுக்கு தார மாதிரி 2 மடங்கு வேதனையை கொடு, வல் அன்ஹும் லஅனன் கபீரா, மிகப்பெரிய அளவில் இவர்களை சஃபி என்று இந்த உலகத்திலே வாழுகின்ற நேரம் குர்ஆன் சுன்னா பேசுபவர்களை புறந்தள்ளி ஒதுக்கி அவர்களை கேடுகட்ட, அதாவது நாசகார சக்திகளாக நினைத்து புறந்தள்ளியவர்கள் பேசுவார்கள் என்பதனை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். ஈமானியர்களே, சகோதரர்களே, இந்த இலங்கை திருநாட்டிலே உங்கள் நெஞ்சிலே கை வைத்து கேளுங்கள், ஏகத்துவத்தை பேசுபவர்களுக்கு எதிரிகள் யார் என்று நினைக்கின்றீர்கள்? யார் என்று நினைக்கின்றீர்கள்? பரம்பரை முஸ்லிம்கள் தான் எதிரிகளாக நிற்கின்றார்கள். இந்த இலங்கை திருநாட்டிலே குர்ஆன் சுன்னா பேசுகின்ற எங்களுடைய கையால் ஒரு மஸ்ஜித் உடைக்கப்பட்ட வரலாற்றை காட்டுங்கள். ஒரு மஸ்ஜிதுக்கு எங்களுடைய சகோதரர்கள் ஒரு கல்லை வீசினார்கள் என்று காட்டுங்கள். குர்ஆன் சுன்னாவுக்கு புறம்பான மஸ்ஜிதாக இருக்கட்டும். எம்முடைய உறவுகள், கொள்கை பேசுகின்ற எம்மவர்கள் ஒரு உயிரை போக்கியதாக, அடித்ததாக, இரத்த கலர் ஏற்படுத்தியதாக, கல்லை எடுத்து வீசியதாக, பல்புகளை உடைத்ததாக எங்கு சரி காட்டுங்கள், காட்ட மாட்டீர்கள். ஆனால் எத்தனையோ அப்துல்லாக்களும், எத்தனையோ இப்ராஹிம்களும், எத்தனையோ ஹதீஜா சௌதாக்களும், சகோதரர்களே, இந்த இலங்கை திருநாட்டிலே அசத்தியவாதிகளாக இருந்து கொண்டு குர்ஆன் சுன்னா பேசுகின்ற மஸ்ஜிதுகளை தீக்கிரையாக்கிய வரலாறுகள் வேண்டுமா? ஆடு மாடு கோழி இவைகளை அறுத்துத்தான் ரத்தமோட கண்டிருக்கின்றீர்கள். இலங்கை திருநாட்டில் கரைபடிந்த வரலாறு எங்கே? மககுடையிலே 2 ஷஹீதுகள், 2 விதவைகள், 5-6 அனாதைகள். யார் செய்தது? யார் செய்தது? குமார் செய்தானா? பண்டா செய்தானா? யார்? பரம்பரை முஸ்லிம்கள் செய்தது. தோழர்களே, முஸ்லிம் என்று பெயர் தாங்கிகள் செய்தது. ஏகத்துவத்தை எதிர்ப்பது யார்? அசத்தியவாதிகள் என்று தங்களை சத்தியவான்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற அசத்தியவாதிகள் தான் இந்த இலங்கை திருநாட்டிலே ஏகத்துவத்தை எதிர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். உறவுகளே, நீங்கள் ஏகத்துவத்தில் இருக்க வேண்டுமா? நீங்கள் தௌஹீதில் இருக்க வேண்டுமா? அதன் மாண்பை அறியாமல் இருக்காதீர்கள். அதனுடைய மாண்பு உங்களிடத்தில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த கொள்கையில் ஆழமாக வேரூண்டுவீர்கள். இலங்கையுடைய நிலவரம் மிகப்பெரிய பயங்கரமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முஸ்லிம்களுடைய இருப்பு என்னாகுமா என்று நினைக்கின்ற அளவுக்கு பயங்கரமான நிகழ்வுகள் வெளியிலே பேசப்படுகின்றது. ஊடகங்கள் அதை மிகப்பெரிய நெருப்பு கங்காக கக்கிக் கொண்டிருக்கின்றது. உறவுகளே, ஏகத்துவம் என்றொன்று உங்கள் மனதில் பதிந்தால் மட்டும்தான் எம் மஸ்ஜிதுக்கு எதிராக எவரேனும் கிளந்து வந்தால், எம் பள்ளி வாயிலே இருக்கிற ஒரு பல்பை, ஒரு கிளாஸை, அல்லது டைல்ஸ் அறையிலே ஒரு டைலை, அல்லது டெப்லைனில் ஒன்றை உடைப்போம் என்று எவரேனும் வந்தால், எம்மை தாக்கவிரேனும் வந்தால், ஏகத்துவம் என்றொன்று மட்டும் உங்கள் மனதில் பதிந்திருந்தால் தான் என்னுடைய ஜனாசாக்கு மேலால் ஏறி போய் மஸ்ஜிதிலே கைவை என்று நாங்கள் எப்பொழுது சொல்லுவோம் தெரியுமா? சத்திய கொள்கையில் திடம் உறுதி இருந்தால் மட்டும்தான். தோழர்களே, நம்மில் பலர் தௌஹீத்வாதிகளாக சொல்லுகின்றார்கள். ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? இன்டர்நேஷனல் பிறையா, லோக்கல் பிறையா, விரலை ஆட்டுவதா, விரலை நீட்டுவதா? உறவுகளே,
இதுக்குள் தான் கரண்டைக்கு மேல் ஆடை போடுவதா, தாடி வைப்பதா, தௌஹீதை இங்கு மட்டும் சுருக்கி விட்டார்கள். இல்லை தோழர்களே, அதனுடைய வட்டம் பறந்தது. சர்ச்சைக்குரிய விடயங்களில் நாங்கள் மூக்கு நுழைக்கின்ற அளவுக்கு ஏகத்துவத்துடைய கொள்கையும் மாண்பை நாங்கள் அறியவில்லை. எத்தனையோ பேர் இருக்கின்ற கொள்கை பற்றி தெரியாமல் இருக்கின்றார்கள். இந்த கொள்கையுடைய மாண்பை நீங்கள் அறிந்தால் மட்டும்தான் உயிரை நீங்கள் துச்சமாக மதிப்பீர்கள். தோழர்களே, முன்னர் வாழ்ந்த மாமனிதர்கள், உத்தமர்கள், சிறந்தவர்கள், கண்ணியமானவர்கள் ஏன் உயிரை துச்சமாக மதித்தார்கள்? ஏன் உயிரை கொடுத்தார்கள்? இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அம்வாலஹும் வ அன்ஃபுஸஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. சீனி எடுப்பதற்கு பணம் கொடுப்போம், வீடு வாங்குவதற்கு பணம் கொடுப்போம், காணி வாங்குவதற்கு பணம் கொடுப்போம், பொருள் வாங்குவதற்கு பணம் கொடுப்போம். இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும். அல்லாஹ் மூமின்களுக்கு சொன்னான், சொர்க்கம் உனக்கு உண்டு, விலை மதிக்க முடியாத சொர்க்கம் உனக்கு இருக்கு. அது எப்படி? கடைசியாக சொர்க்கத்துக்கு போகின்றவனை நான் அறிவேன். இந்த உலகம் இன்னலக மிஸ்லு துன்யா வ அஷ்ரத்து அம்சாலிஹா, இந்த உலகத்தை போல இல்லை, இல்லை, இதை விட 10 மடங்கு. சகோதரர்களே, அந்த சுவீகரிப்பை, அந்த உணர்வை பெற்றவனாகத்துவாதியாகத்தான் இருப்பார். ஈமானியர்களே, நாங்கள் சத்திய கொள்கையில் ஆழமாக வேரூண்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த கொள்கையுடைய மாண்பு தெரியாததன் காரணத்தான் நாங்கள் இங்கிட்டு போனா நாங்க உங்களோட தான் இருக்கிறோம், அங்கிட்டு போனா உங்களோட தான், தெரியவா அவங்களோட தான், இங்கிட்டு போனா என்ன, நான் சும்மா என்ன கிட்ட அதெல்லாம் சரி வரா, நான் வந்து பேலன்ஸ் பண்ணி போற ஆளாக்கும். எனக்கு அவங்க இவங்க எல்லாம் இல்லை, நான் எல்லாத்துக்கும் போவேன், நான் எல்லாரோட கை கொடுப்பேன், எனக்கு அவங்களும் வேணும் இவங்களும் வேணும். ஒரு கொள்கைவாதி ஒரு நாளும் அப்படி இருக்க முடியாது. அவனுடைய பேச்சு, அவனுடைய நடைமுறை பாவனை, அவனுடைய செயற்பாடு எல்லாம் ஏகத்துவத்தை ஏன் பண்ணியதாக, இலக்குப்படுத்தியதாகவே இருக்கும் என்பதனை மறந்துவிடக் கூடாது. ஈமானியர்களே, இன்று இந்த இலங்கை திருநாட்டிலே அசத்தியவாதிகளுடைய பார்வையிலே நாம் பிரிவினைவாதிகள், கச்சாலுக்குரியவர்கள், ஊரில் சிக்கலை ஏற்படுத்துபவர்கள், ஊரை ரெண்டாக்குபவர்கள், குடும்பங்களுக்கிடையே விரிசலை ஏற்படுத்துபவர்கள், கணவன் மனைவிக்கிடையே பிரிவினை ஏற்படுத்துபவர்கள். ஏன் தெரியுமா? ஏன்? எங்களை பற்றிய பதிவு அப்படித்தான் இருக்கின்றது. நபிமார்களை பற்றிய பதிவும் அந்த சமுதாயத்தில் அப்படித்தான் இருந்தது. இந்த கொள்கையை கொண்டு வந்த யாரும் பூமாலை போட்டு கௌரவிக்கப்படவில்லை. இந்த நாட்டில் ஒரு பிரச்சனை என்று வரட்டும், இந்த நாட்டில் ஒரு பிரச்சனை என்று வரட்டும். இன்று ஒரு சகோதரோடு பஸ்ஸில் பேசிக் கொண்டு வருகின்ற நேரம் அவர் சொன்ன சில செய்திகள் என்ன தெரியுமா? இலங்கையிலே ஒரு பக்கத்தில் ஒரு வகையான பிரச்சனை உங்களுக்கு தெரியும், ஹிலாபத் சம்பந்தமான பிரச்சனை ஒன்று போனே தெரியும். இதிலே கவலையாண்டிகள் என்ன தெரியுமா? இலங்கையில இருக்கின்ற அனைத்து அமைப்புகளும் ஒன்றாகிவிட்டது. எல்லாம் ஏதோடு அத்வைதம் பேசுகின்ற அமைப்போடு கை கொடுக்கின்ற அளவுக்கு எல்லா அமைப்புகளும் போய்விட்டது. உறவுகளே, எல்லா அமைப்புகளும் அப்படி போக யாரு சத்தியத்தை பேசுபவர்கள் மட்டும் ஒதுங்கி விடுவார்கள். உலக வரலாற்றில் ஒன்றை மறந்து விடாதீர்கள். உலக வரலாற்றில் தோழர்களே, சத்தியத்தை பேசுபவர்களுக்கு ஒரு நாளும் இடம் இருக்காது. நாம் தனிமைப்படுத்தப்படுவோம். உலக வரலாறு படித்தான், உலக நீதி அப்படித்தான். சத்தியத்தை பேசுகின்றவர்கள் ஒரு காலமும் பொன்மாலை போட்டு பஞ்சவர்ண மெத்தையிலே உலா வருகின்ற நிலையில் கௌரவப்படுத்த மாட்டார்கள். இந்த கொள்கையை கொண்டு வந்த யாரும் பிரிவினைவாதிகள் என்ற பெயரை வாங்காமல் இருக்கவில்லை. உங்களுடைய வீட்டுக்குள்ளே தந்தை ஜியாரத்துக்கு போகிறார், ஷிர்க் வைக்கிறார், பித்அத் செய்கிறார், வீட்டை போத்தல் குப்பியை கொண்டு காவல்படுத்துகிறார், காஞ்சிலம் கம்பி என்று வேறு வேறு விடயங்களில் நம்பிக்கை வைத்திருக்கிறார், துவா கூடி சுமஸ்மா என்று அதிலே மிகப்பெரிய மூழ்கி போயிருக்கிறார், ஷிர்க்கும் பித்அத்தும் ஹராமும் சர்வசாதாரணமாக செய்கிறார். இதை எதிர்த்தால் நீங்க யாரு? பிரிவினைவாதி. யாரை நாம் நேசிக்க வேண்டும்? அருமை தூருடைய சுன்னாவிலே இந்த கொள்கையை கொண்டு வந்தவர்களை எடுத்து பாருங்கள். வரலாற்றில் இந்த கொள்கைக்காக மூச்சு விட்டவர்களை எடுத்து பாருங்கள். இந்த மண்ணிலே அவர்கள் செய்த உன்னதமான தியாகங்கள் தான் இன்று நான் நீங்களும் இந்த ஏகத்துவத்தில் நிற்பதற்கு காரணமாக நிற்கின்றோம். சகோதரர்களே, நாம் எங்கிருந்தோம்? சத்தியம் என்றா என்னென்று தெரியாம இருந்தோம். குர்ஆன் என்றா என்ன, சுன்னாண்டா என்ன தெரியாம இருந்தோம். எது இஸ்லாம் நினைச்சிருந்தோம்? என்னுடைய குடும்ப பின்னணியை நான் நினைத்தால் அல்லாஹ்மீ சத்தியமாக சில நேரங்களில்
நான் கண்ணீர் விட்டு அழுவது உண்டு தோழர்களே. இந்த மஸ்ஜிதில் பேசுவதற்கு நான் தகுதி இல்லை. ஏன் தெரியுமா? என்னுடைய குடும்ப பின்னணியை எடுத்து பார்த்தால் அஹ்யார் மௌலைக்கு நல்லாவே தெரியும், இந்த இடத்துல அவருக்கு தெரியும். ஏன் நாம் எல்லாம் கொள்கை என்பது நினைத்தும் பார்க்க முடியாது. ஓதின மദ്രസാவிலேயாவது பார்த்தா அதுவும் கிடையாது தோழர்களே. ஓதின மദ്രസാவிலேயாவது கொள்கைன்னு பார்த்தா அதுலயும் கொள்கை இல்லை. வெளியில வந்து என்ன பள்ளி பள்ளியா நின்று இமாமா நிக்கணும் தவிர வேறு வழி இல்லை. அல்லது யூனிவர்சிட்டி போய்த்து படிச்சு ஒரு கவர்மெண்ட் ஜாப் போட வர தவிர வேறு வழி இல்லை. இந்த பீரியட்ல தான் அல்லாஹு தஆலா ஏகத்துவத்தை எனக்கு தருகிறான். சகோதரர்களே, இந்த இடத்துக்கு வந்திருக்கின்ற நீங்கள் யாரும் தாய் வயிற்றில் கேட்டீர்களா ஏகத்துவத்தை? வெளியில வந்து கேட்டீர்களா ஏகத்துவத்தை? இல்லை. பெண்களாக இருந்தால் முடித்த கணவன் ஒரு தௌஹீத்வாதி, அல்லாஹ் உங்களுக்கு அந்த தௌஹீதை தந்தான். ஆண்களாக இருந்தால் ஒரு சவுதி அரேபியா, ஒரு கட்டார், ஒரு துபாய். ஏன் போனீர்கள்? உழைக்க போனீர்கள். அல்லாஹு தஆலா உழைக்க போனவங்களுக்கு பணத்தையும் கையில் தந்தான். இந்தியாவில் இருந்து வந்த சில சீடிகள், சில மாதாந்த சஞ்சிகைகள், புகாரியிலே வாசித்த சில ஹதீஸ்கள், தர்ஜுமாவிலே வாசித்த சில வசனங்கள் நாட்டுக்கு வந்து பார்த்தீர்கள், உங்களுக்கு ஏகத்துவத்தை தந்தது. என்ன? சவுதிக்கு ஜப்புக்கு தான் போனீங்க, அல்லாஹ் ஜப்புக்கு போய் அதிலும் பரக்கத்தை தந்தான். பிறகு இந்தியாவிலே இருந்து வந்த சில சகோதரர்களுடனான உறவு இந்த பக்கத்துக்கு உங்களை திசை திருப்பியது தோழர்களே. நாம் எல்லாரும் வேறு கொள்கையில் மாற்றுக் கொள்கையில் இருந்தால் எங்களை தூக்கி தலையில் வைத்திருப்பார்கள். எல்லாம் உதறித்தள்ளி ஏன் வந்திருக்கின்றோம்? சத்திய கொள்கைக்காக வந்திருக்கின்றோம். உறவுகளை பகைத்து, குடும்பங்களை இழந்து, பெற்றாரை இழந்து ஏன் இருக்கின்றோம்? சத்திய கொள்கைக்காக இருக்கின்றோம். நாம் பிரிவினைவாதிகளா? இல்லை தோழர்களே. நாம் எந்த குடும்பத்தை பிரித்தோம்? நாம் எங்குதான் பிளவை ஏற்படுத்தினோம்? எங்கு பிளவை ஏற்படுத்தினோம்? மௌலூத் இல்லை என்று சொன்னோமாம், பிரச்சனை ஏற்படுத்தினோமாம். சகோதரர்களே, மௌலூத் ஓதப்படுது, சுபஹான மௌலூத். திடீரென்று சொல்லி யா நபி ஸலாம் அலைக்கும் பைத்து வருது, உடனே எழும்புவோம். நானும் எழும்பி இருக்கிறேன். அப்படியே கையை கட்டி நிற்போம். நின்று யா நபி ஸலாம் அலைக்கும் பைத்து ஓதுவோம். யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும் ஓதிக்கொண்டு போவோம். இந்த டைம்ல பன்னீர் தெளிப்பாங்க, அத்தர் தருவாங்க. என்ன? அதை எடுத்து இப்படி பூசணும், இங்கேயும் இங்கேயும் பூசணும். இது எங்கிருந்து வந்த கலாச்சாரம்? அது எல்லாத்தையும் விட பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? அந்த இடத்துக்கு அல்லாஹ் தூதர் ஹாலிராகிறார். சுப்ஹானல்லாஹ். கேட்டு பாருங்க, அந்த இடத்துக்கு அல்லாஹ் தூதர் வருகிறார். இந்த நம்பிக்கையில தான் எழுந்து ஓதிக்கொண்டு திடீர்னு எழும்பி ஏன் அப்படி நின்றாம்? ரசூலுல்லாஹ் எனக்கு வராங்க. அதனால யா நபி ஸலாம் அலைக்கும், நபி உங்கள் மீது சாந்தி நிலவட்டும். யா ரசூல் ஸலாம் அலைக்கும், ரசூல் உங்கள் மீது சாந்தி நிலவட்டும். ஸலவாத்துல்லாஹி அலைக்கும், அஷ்ரக்கல் பத்ரு அலைனா, அந்த கஃபாருல் ஹத்தாயா வதுனுபில் முபிகாத்தி, அந்த சத்தார் மசாவி. அது தனி. இதை ஏன் சொன்னோம்? ரசூலுல்லாஹ் வாரண்ட நம்பிக்கையில சொன்னோம். இன்றைக்கும் பல இடங்களில் தலப்பாத்தியா ஓதப்படுது. ஏன் ஓதப்படுது? அது யதார்த்தம் தெரியுமா? ஏன் ஓதப்படுது? தலப்பாத்தியா ஓதினால் லேபல் ரூம் உள்ளுக்கு ஃபாத்திமா நாயகி வருகின்றார்கள் என்ற நம்பிக்கை அங்க இருக்கு. மிகைப்படுத்தல்ல. ஏன் மகளுக்கு பிரசவம் பார்க்க ஃபாத்திமா நாயகி வருகிறார் நம்பிக்கை அங்க இருக்கு. ஏன் பராத்து ரொட்டி கொடுக்கிறோம்? ஏன் தெரியுமா? வாழைப்பழமானது புடியாகவும் ரொட்டியானது குடையாகவும் மறுமை வயசுல வந்து நிற்கும் நம்பிக்கை இருக்கு. மௌலிமாருக்கு ஏன் எல்லப் கொடுக்கிறாங்க? கந்திரி வத்தமாயினத்துக்கு பிறகு ஏன் கொடுக்கிறாங்க? சுபஹானல்லாஹ். அது எல்லாத்தையும் வாங்க சேர்த்து மறுமையில எங்களுக்காக சபாத்து செய்வாங்க நம்பிக்கை அந்த மக்கள்கிட்ட இருக்கு. இதை நாங்க சொன்னால் பிரிவினவாதியா? இது நாங்க சொன்னால் குழப்பக்காரர்களா? இதை நாங்கள் தெளிவுபடுத்தினால் ஊர்ல பிணக்கை ஏற்படுத்துவார்களா? தோழர்களே, நாம் எங்கிருந்தோம்? சத்தியம் என்னன்னு தெரியாம இருந்தோம். அசத்தியம் தான் சத்தியம் என்று நினைச்சு வாழ்ந்தோம். ஒவ்வொரு ஊரிலும் இந்த வரலாறு, இந்த மஸ்ஜித் வருவதற்கு சில தியாகிகள் இருப்பார்கள். மனதிருந்தால் அல்லாஹும் மக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யட்டும், அவருடைய கபரை அல்லாஹ் விசாலமாக்கி வைக்கட்டும். யாருன்னு எனக்கு தெரியாது, இருந்திருப்பார்கள். அல்லது மரணிக்காவிட்டால் இன்றும் உயிரோடு இருப்பார்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும். இந்த கொள்கை பணத்துக்கு பேசுகின்ற கொள்கையா? அப்படித்தான் பொதுமக்களுடைய பார்வை. அசத்தியவாதிகள் என்ன சொல்லுவார்கள்? சவுதியிலிருந்து கோடி கோடியா வந்து கொட்டுது, கோடி கோடியா வந்து கொட்டுது, அவனவனுக்கு தான் அவனவன் நிலைமை தெரியும். கோடி கோடியா வந்து கொட்டுறதாக சமூகம் நினைக்குது. தோழர்களே, லட்சங்கள் லட்சங்களா வருவதாக நினைக்கிறார்கள். சகோதரர்களே, என்ன லேசா
ஒரு லைட் உடைஞ்சாலும் சில இடத்துல சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னப்பா ஓடி ஓடியா கொட்டுதானே, லைட் ஒன்று மாற்றிட்டு விடுங்க பள்ளிக்கு. அந்த பள்ளியில போய் கேட்டு பாருங்க, மூளைக்கு சம்பளம் கொடுக்கப்படுற பாடைகளுக்கு தான் தெரியும்டுவாங்க. சகோதரர்களே, வெளிப்பார்வை அப்படித்தான். இந்த கொள்கையை பொறுத்த வரைக்கும் ஈமானியர்களே, இதனுடைய கண்ணியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். மாமின் ரஜுலின் முஸ்லிமின் யமூத் ஃபயகூமு அலா ஜனாஸதிஹி 40 ரஜுலன் லா யுஷ்ரிகூன பில்லாஹி ஷைஅன் இல்லா ஷஃபஅஹுல்லாஹு ஃபீஹி. முஸ்லிம்ல வர செய்தி. எங்க இருக்கிறோம்? உங்களோட வீட்டில் ஒரு மரணம், இதுக்கு வந்திருக்கிற சகோதரர் மரணம், நாம் எல்லாம் படையெடுத்து செல்ல வேண்டும். ஜனாசாவுக்கு நாங்கள் படையெடுத்து செல்ல வேண்டும். ஏன் செல்ல வேண்டும்? வேலை வட்டி இல்லாத்துக்கா? இல்லை தோழர்களே. புத்தகத்தில் ஒரு மரணம் என்று சொன்னால் திகாரியில இருக்கின்றன என்ன வேலை இருந்தாலும் விட்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். இனி இல்லை என்ற அளவு கொண்டிருந்தாலே தவிர, கொழும்பில் ஒரு கொள்கைவாதி மரணம் என்றால் இங்கிருக்கின்ற நாம் எல்லாம் படையெடுத்து செல்ல வேண்டும். மைய தடக்கிறதுக்கு பிறகல்ல, தொழுகைக்காக. ஏன் தெரியுமா? என்ன கொள்கையில் இருக்கிறோம்? எந்த ஒரு மனிதனாவது முஸ்லிமான ஒரு அடியான் மரணித்து அவருடைய ஜனாசாவுக்கு அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத 40 பேர் நின்று வணங்கினால், நின்று பிரார்த்தித்தால் அவர்களுடைய பரிந்துரையை அல்லாஹ் ஏற்காமல் இருப்பதில்லை. இணை வைக்காத யாரா இருக்கணும்? அவன் சும்மாவே தௌஹீத்வாதி ஆயிடுவான். இணை வைக்காதவன் என்றால் தேவத்தகாய்க்கு போகாதவன், எண்ணெய் ஊத்தாதவன், எண்ணெய் கழுத்தில் தடவி விடாதவன், அவளை நம்பிக்கை வைக்காதவன், இவன் ஒரு முஷ்ரிக் அல்ல. அதாவது அந்த சிந்தனை இல்லாதவன் மூமின், அந்த சிந்தனை உள்ளவன் சிறுக்கு வைக்கக்கூடியவன். சகோதரர்களே, ஏகத்துவத்திலே வாழுகின்றவன் சிறுக்குடைய வாடே கூட இல்லாதவன். இப்படியான 40 பேர் எங்களுடைய பெரியப்பட ஜனாசாக்கு 10,000 பேர் வந்தார்கள். இது பெருமைப்படுவது கொண்டும் கிடையாது. என்னுடைய தந்தையுடைய ஜனாதாவுக்கு 25,000 பேர் வந்தார்கள். அது பெருமைப்படுவது கொண்டும் கிடையாது. என்னுடைய சகோதரியின் ஜனாதாவுக்கு 500 பேர் வந்தார்கள், 40 பேர் வந்தார்கள், 60 பேர் வந்தார்கள். வந்தவர்களில் எத்தனை ஏகத்துவவாதிகள் வந்தார்கள்? அதுதான் தேவை. நாங்கள் கொள்கையுடைய மாண்பு பாருங்க. அசத்தியவாதிகள் எதிர்க்கின்ற இந்த கொள்கையுடைய மாண்பு, 40 பேர் ஒரு ஜனாசாவுக்கு நின்றால் அவர்களுடைய பரிந்துரை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த உலகத்திலே மறுமையிலேயும் உன்னதமான பேறு பெற்றவர்கள் யார்? ஏகத்துவத்தில் கால்பதிப்பவர்கள். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, யாரெல்லாம் அல்லாஹ் ரப்பு என்று சொல்லி கொள்கையில் உறுதியாக நிற்கின்றார்களோ, தத்னஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவருடைய மரண நேரம் மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள். அல்லா தகாஃபு, ஒவ்வொரு கொள்கைவாதிக்கும் உள்ள சுப செய்தி, பயப்படாத. வலா தஹஸனு, கவலைப்படாதீங்க. வபிஷ்ரு பில் ஜன்னத்தில் லத்தி குந்தும் துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி பெறுங்கள். நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, இந்த உலகத்திலே உங்களுடைய ஃப்ரெண்ட் நாங்கள், நேசர்கள் நாங்கள், மறுமையிலும் உங்களுடைய ஃப்ரெண்ட் நேசர்கள் நாங்கள்.